தேர்தல் தோல்வி தொடர்பாக இன்று ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதில் அதிமுக பொதுச் செயலாளர் சேலத்தில் கலந்து கொண்டார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு வாக்கு சதவீத அடிப்படையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு, மற்ற கட்சிகள்லாம் வாக்கு பெற்ற வாக்குகளில் குறைந்திருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார். 1% எங்களுக்கு வாக்கள் உயர்ந்திருக்கு அப்படின்ற பார்வையும் அவர் வெளிப்படுத்தினார். தொடர்ந்து நம்முடைய திரு புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார், OPS ஆதரவாளர். திரு புகழேந்தி வணக்கம். அதிமுக 2019 ஒப்பிடுறப்போ 1% வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கு அப்படின்ற வாதத்தை முன்வைக்கிறார். பாஜகவுக்கோ மற்றவர்களுக்கோ வாக்குகள் 2014 அவங்க பெற்றதை விட குறைந்திருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன? தந்தி டிவிக்கு காலை வணக்கம். கர்கே ஒரே என்னன்னு கேட்டீங்கன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோல்வியை கண்டறியாத தலைவர். அம்மா அவர்கள் மாறி மாறி வெற்றியை தந்தார்கள், தொடர்ந்து வெற்றியை தந்து 2 முறை ஆட்சியில் அமர்த்தினார். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் பேசுறது ஏதாவது புரியுதா உங்களுக்கு? தேர்தலுக்கு அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ எதிர்ப்பா இருக்கின்ற கட்சியாக 55 வருட காலம் பாத்தீங்கன்னா, இந்த 55 வருட காலமாக நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் அரசியல் நடத்தினோம். ஆனா இன்னைக்கு என்ன பண்றாரு இவரு? பாரதிய ஜனதா கட்சியோடு அரசியல் செய்ய ஆரம்பித்து விட்டார். அண்ணாமலை சொன்னதுக்கு இவர் பதில் சொல்லவே இல்லை. 7 இடங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட் இழந்தது. அதை பத்தி பேசுறாரா பழனிசாமி? அம்மா அவர்கள் ஒரு தடவை எப்பொழுதாவது தோல்வியை பெற்றால் நான் தான் பொறுப்பேற்பேன் என்று சொல்லுவார்கள். நான் பொறுப்பேற்றுக்கிறேங்க, அந்த தோல்விக்கு முழுமையா நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வருதா? அது கிடையாது. ஆக மக்கள் சரியான தீர்ப்பை அளித்து விட்டார்கள். அதிமுக பிளவுபட்டு நிற்கிறது. ஆகவே இந்த பிளவுபட்டு நிற்கின்ற இந்த கட்சிக்கு வாக்களிப்பது தேவையில்லை. EPS தலைமையிலே ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் இதனுடைய முடிவு. நிறைய பேர் பிரச்சாரத்துக்கு போனாங்க, நான் பாருங்க ஒத்தாலா தான் பிரச்சாரத்துக்கு போனேன் அப்படின்ற குற்றச்சாட்டையும் சொல்றாரு. அது உண்மையை ஒத்துக்கிறாருல்ல. அவர் ஒத்தாளா பிரச்சாரத்துக்கு போனதாலதான் கட்சி தோத்து போச்சு. அது அவர் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு, நான் ஒத்தாளா தான் போடன்னு. நீங்க ஒத்தாளா போறதாலதான் இந்த கட்சி ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியல. ஒத்தாளா ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருப்பது காரணம் இந்த ஒத்தாளு பிரச்சாரத்துக்கு போறதுதான். கார்கே, நீங்க கரெக்டா கேட்டீங்க. ஆனா அண்ணாமலை மிக கடுமையாக சாடுகிறார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் இனிமேல் ADMKவே இல்லைன்ற மாதிரி ஒரு பேட்டியை கொடுக்கிறார். சரி, இவர் இப்படி பேசுறாருல்ல, கம்மி வாக்குகளை பெற்றார் அண்ணாமலை, பிஜேபி கம்மியா பர்சன்டேஜ் ஒண்ணு பெற்றுச்சு எல்லாம் சொல்றாரு. அப்ப இதுக்காக திரு வேலுமணி அவர்கள் முன்னாள் அமைச்சர் கோவையிலிருந்து நாங்க அண்ணாமலையை தவிர்த்துட்டு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில இருந்திருந்தா 35 இடத்தை பெறுவோம்னு சொல்றாரு. இவர் சொல்றாரு தேசிய கட்சிகளோடு எங்களுக்கு கூட்டணி வேணாம், நாங்க முடிவெடுத்துட்டோம் அப்படின்றாரு. ஆகவே இது ஏதாவது பொருந்துதான் நீங்க நினைச்சு பார்க்கணும். 2வது, விஜயகாந்துடைய மகன் நான் மிக தெளிவுபடுத்துகிறேன். அவருடைய சன் பிரபாகரன், விஜய் பிரபாகரன் லீடிங்ல இருந்து கம்மி கொஞ்சம் வாக்குகள்ல தோத்துட்டாரு. கூட்டணியில இருக்கிற ஒரு கட்சி அந்த இடத்துல போய் நிக்குது. அப்ப பிரதான கட்சியா 5 இடத்தை விட்டு கொடுத்தீங்க, 35 இடத்துல நிக்கிற கட்சி எங்க போய் நிக்குது? ஆகவே ஒவ்வொரு தொண்டரும் வேதனையின் வெளிப்பாட்டில் மிகவும் மனம் சோர்ந்த நிலையில் என்ன ஆகுமோ எதிர்காலத்தில் இந்த கட்சி என்ற நிலையில் அவனும் வேதனைப்பட்டு இருக்க நேரத்துல எப்பொழுதெல்லாம் திமுக தோல்வி அடைந்த பொழுதெல்லாம் பர்சன்டேஜ் போட்ட கணக்க இப்ப உட்காந்து பழனிசாமி போட்டுட்டு இருக்காரு. ஆகவே இது ஒரு நிலைப்பாடு அல்ல கார்கே. நான் தந்தி மூலியமாக சொல்லுவது, இனியாவது திருந்த வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள். ஒன்றுபடணும் அப்படின்ற பார்வையும், இந்த போராட்டம், இந்த வேற்றுமை, நான் தான் லீடர் என்கின்ற அகம்பாவம் எல்லாத்தையும் தூக்கி எறிந்து ஏதாவது ஒரு வழி பொருந்தாதான் சரியா இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.